அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுக்க சாதி ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆதிக்க வர்க்கத்தினருக்கு, ஆதிக்க சாதிகளுக்கு எதிராக நம்ம போராட வேண்டிய தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த போராட்டத்தின் ஒரு வடிவமா நான்சி கோமகன் இயக்கத்துல ஒரு மீசை திமிர் அப்படின்ற ஒரு நாடகம் இப்ப சென்னையில வர 15ஆம் தேதி மேடை தி ஸ்டேஜ்ல நடக்க இருக்கு. சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அது நடக்க இருக்கு. அதுக்கு என்ட்ரி ஃப்ரீ தான். ஆனா ஒரு QR கோடு ஒன்று கொடுக்குறோம். இது மூலமா உங்களால முடிஞ்ச ஒரு நிதி உதவியை கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறக்காம போய் நாடகத்தை பாருங்க. நன்றி. ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சூப்பர். சூப்பரா பேசுனீங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல. அது ஒவ்வொரு டைலாக் சூப்பரா இல்ல. ஆமா ரொம்ப செம்ம ஃபயரா இருந்தது. என்ன தலபை அடிக்கிறீங்க? என்ன பேசி வச்சிருக்காங்க? என்ன பேசி சூப்பரா பேசி வச்சிருக்காங்க. போன தடவை கூப்பிட்டு பொளந்தேன். இந்த மாதிரி பேசாதன்னு பொளந்தேன். அதுக்காக தான் நான் ஃபுல்லா நின்னு ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துட்டு போய் பேசிட்டு வந்தேன். ஸ்கிரிப்ட் ஆமா, எவ்வளவு சூப்பரா பேசிருக்கீங்க. நான் பாக்குறேன். ஏன் கேட்க சொல்றேன்னா, ஒரு புள்ள உதயநிதி கிட்ட நம்மள பார்த்து மாநாடுல கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம், நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து இன்னைக்கு. அவனை சேலஞ்ச் விட சொன்னா இல்ல, நான் ஒன்னா சேலஞ்ச் விட சொன்னா அப்படி விட்டாதான் கொஞ்சம் கெத்த மாப்பா. உனக்கு என்ன கெத்து? எனக்கு இல்லையா கெத்தா இருக்கணும்? நீ பாட்டு விட்டுட்டு போயிடுற. நாலு பேரும் எவனா கூப்பிட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நம்ம பக்கா மாஸ்டர். என்ன பக்கா மாசு? என்ன பக்கா மாசு? நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். ஆமா, அவரு சேனலுக்கு போனா அறுத்து தள்ளிடுவாரு இவரு. கூப்பிட்டு 4 கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியுமா உனக்கு? ஒன்ன விடு, நம்ம கட்சிக்காரனை யாரோ கூப்பிட்டு பதில் சொல்ல தெரியுமா? உங்களுக்கே தெரியாது. தெரியுதுல? தெரியுதா இல்லையா? போன தடவை தானே போய் அந்த லேடி ஜேர்னலிஸ்ட் போய் அசிங்கப்பட்டு வந்தேன். ஆமா, என்ன பேசுறது எல்லாமே எழுதி கொடுத்ததை பேசி அசிங்கப்பட்டு இல்லையா? ஆனா எழுதி கொடுத்ததாச்சும் பேசுறேன்ல. நம்ம எங்க போனாலும் எதையாவது பேசி அசிங்கப்படுறாங்க. அதனாலதான் எந்த டிபேட்டுக்கும் போகாதீங்க, எந்த பிரஸ் மீட்டுக்கும் கொடுக்காதீங்க, எந்த இன்டர்வியூ கொடுக்காதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் நான். இவர் மட்டும் போயிட்டு அப்படி கிழிச்சு இல்ல, அதுக்காக எழுதி எடுத்துட்டு போனேன். சமூக நீதினா என்ன? சாதி வாரி கணப்பெடுப்புனா என்ன? சாதி வாரி கணப்பெடுப்பா? பெடுப்பு. என்ன பெடுப்பு? கணப்பெடுப்பு. என்ன பெடுப்பு? ஜாதி வரை கணப்பெடுப்பு எடுக்கணும்ல. கணப்பெடுப்பு இல்ல, கணக்கெடுப்பு. கணக்கெடுப்பு தமிழ் வருதா வாயில? அது புஷியா இருந்துக்கோட நல்லா தான் பேசுறேன். என்ன நிருமொழி கொள்கைனா என்ன? நிருமொழி கொள்கையா? ஆமா, நிருமொழி கொள்கை தானே நம்ம நாட்டோட கொள்கை. என்னையா நிருமொழி? அண்ணா சொன்னது நிருமொழி கொள்கை. ஓ, இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை. வாயில வசம் போச்சு தேக்க. இருமொழி கொள்கை. அது நிருமொழி கொள்கை. இருமொழி இல்ல, இருமொழி. 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 அடிக்காதீங்க தளபதி. இருமொழி. சரி. தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. ரெடியா? சேலஞ்ச் ரெடி இது தலைவரே. நானு என்ன ரெடி? ஒரு சரி. ரெடி ரெடி ரெட்டி ரெட்டி ரெடி ரெட்டி ரெட்டி. ஆமா, இப்பதான் கேள்விப்பட்டேன். உண்மையான பேர் தான் செந்தில் குமாராமே. அது ஆதோ ரெட்டின்னு சொன்னாதான் வெளில தெரியுமாமே. இம்மானாலே அந்த ரெட்டிங்கிற அந்த பேரை ஒளிச்சு வச்சிருந்திருக்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிறத ரகசியம், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ரகசியம் ஒளிச்சு வச்சுட்டு இங்க ஃப்ராட் தரமா சொல்லி சுத்திட்டு இருக்க. நம்ம என்ன சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்கிறது இங்க நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ. மாண்புமிகு மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவர்கிட்ட பாத்தீங்களா? முதல்வருக்கு பேசுறியா, துணை முதல்வருக்கு பேசுறியா? அதுதான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒண்ணு பேசு, யாரோ ஒருத்தவங்களை எதிர்த்து பேசு. இதே முதல்வர்ன்ற யாருக்கு சொல்ல வர? எனக்கே புரியல. எனக்கும் புரியலதான். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். அப்பா தெய்வமே, உன் காலில் வேணாலும் விழுகிறேன் நானு. சத்தியமா உன் காலில் விழுகிறேன். தயவு செஞ்சு போயிரு. இப்படி சொல்லிட்டீங்க. தயவு செஞ்சு போயிரு. என்னைக்கு இந்த கட்சிக்குள்ள வந்தியோ அன்னைக்கு புடிச்ச இந்த கட்சிக்கு தருதுறோம். என்ன கோர்ட்டு கேஸ் அலைய விட்ட நீ, சிபிஐ முதல்ல விட்டு கட்சி பகலா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பா நீ வளர்த்த வரைக்கும் போதுப்பா. சிபிஐ வளர்த்து கொடுத்துட்டு போறேன் நான். இருங்க, என்னை கொண்டு போய் அங்க மேல அடமானம் வச்சுதான் நீ போவ. அது மட்டும் தெரியுது எனக்கு. FBI போனாலும் கவலைப்படக்கூடாது தளபதி. கட்சி நடத்தணும், ஜெயிக்கிறோம். தம்பி வளர்ந்துருக்க, என்னால எக்கி அடிக்க முடியாதுன்னு ஒரே காரணத்துக்காக உனக்கு கம்மிட்டு இருக்கேன். மக்கள்
ஒரே ஒரு பெண் நம்மளுடைய சகோதரி நிர்பயா அவர்களை கற்பழிக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த டெல்லியும் தூக்கி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, உமன் முதலமைச்சர் தான். அப்ப கெஜ்ரிவால்னு ஒருத்தர் வந்து நாமினேஷன் பண்ணும் பொழுது இதுக்காக பயங்கரமா குரல் கொடுத்தாரு. நாமினேஷன் பண்ணும்போது ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா, இவங்களுக்கெல்லாம் பூத்து இருக்கா, இவங்கெல்லாம் சின்ன பசங்களாச்சு இப்படின்னு சிரிச்சாங்க. எப்ப 15 வருஷமா முதலமைச்சரா இருந்தவங்க. உங்களுக்கு எவ்வளோ எப்படி பேசியிருக்கேன் பார்த்தீங்களா? கெஜ்ரிவாலோட உங்களை சேர்த்து வச்சு பேசியிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம இறங்கி வேலை செய்கிறோம். தம்பி இதை என்னாலே ஏற்றுக்க முடியாது. ஐயா அவர் யார், எவ்வளோ பெரிய ஆள் அவர் எவ்வளோ எளிமையான தலைவர். மக்களை பார்க்கறதுக்காக லோக்கல் ட்ரெயின்லையும் ஆட்டோலையும் பஸ்லையும் போய் மக்களாக நின்றுட்டு இருந்தாரு. ஆமாம், நான் அந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்கேன்? இல்லை இருந்தாலும் அவங்க ஜெயிக்கணும்ல. நான் முதல்ல வீட்டை விட்டு வெளில வரணும். இல்லை என்னாலே இது ஏற்றுக்க முடியாது. பேசு, ஒரு அளவுக்கு பேசு. சரி, ஒன்றும் கிடையாது. அடுத்த வாட்டி நம்ம பக்காவா போய் சொல்லலாம். புரியுதா? நிதிஷ்குமாரோட சேர்த்து வச்சு பேசுற விடுங்க. ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முதலமைச்சர். ஆத்தாடி யோ என்னைய பேசி வச்சிருக்க? எப்படி ஃபயரா இருக்குல்ல? இப்போ ஏன் ஃபயர் பாரு. சிஎம் சார், என்னை பழி வாங்கணும்னா என்னை விட்டுருங்க, இந்த வளர்ந்து கடனை பிடிச்சிருங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவர் தான் பேசிட்டு இருக்காரு. அதை பத்தி மாட்டி சாவுடி சாவு. உங்களை நம்பி தான் இதெல்லாம் பேசுறேன். என்ன நான் என்ன வந்துன்றதுக்கா? அப்புறம் நீ பாட்டு பேசிட்டு போயிடுவ. என்னல இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. உனக்கு என்ன? 2 அடி வாங்கிட்டு மாட்டி சாவு. ஆலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபில இருக்கிறோமா? கழிவறை நம்ம மாநிலத்துல கழிவறை இல்லைன்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சா நான் பேச போறேன். ப்ரூஃப் வச்சிருக்கியா முதல்ல? இல்லையே. இருந்தா ப்ரூஃப் வச்சுட்டு பேசணும். எப்ப பாரு அவதூற பரப்ப கூடாது. அவதூற பரப்ப கூடாது. சரி தலைவர். எப்ப பாரு ஏதாவது அவதூறு பரப்புறதே உன் வேலையா இருக்கு. மாநில அரசு நிறைய கழிப்பறை கட்டி கொடுத்துருக்கு. எல்லா மாவட்டத்திலயும், எல்லா ஊராட்சியிலையும், எல்லா ஒன்றியும் எல்லாத்துலயுமே கழிவறை நல்லா கட்டி கொடுத்துருக்கு. கட்டி கொடுத்துருக்கு. கழிவறை நல்லா தான் இருக்கு. தேவையில்லாம ஏதாவது பேசி ஏதாவது அவதூற பரப்ப கூடாது. ஜானு தப்பா எழுதி கொடுத்துறாப்புல. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கு ஏக போகமா இருக்கு. ஏற்கனவே காக்கா கழுகு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் அடிச்சேன். யோ இப்பதான் அவங்கள்ட்ட ஏதாவது பேசி கீசி அந்த ஓட்டை வாங்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பேசி விட்டு போறியே, எனக்கு ஓட்டு போடுவாங்களா? இப்ப அப்படியே ஆப்போசிட்டா எகென்ஸ்டா மாத்தி விட்டுட்டு இருக்கேன். என்ன ஒழிச்சு கட்டணும்னே இந்த கட்சிக்கு வந்திருக்கியா? சொல்லு, அதை மட்டும் சொல்லு எனக்கு. அப்படி இல்ல, உங்களை இடத்துக்கு நான் வரலன்னா காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம். இல்லைன்னா பாவம் மாவட்ட செயலர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆமா டெலீட் பண்றோம். எஃப்ஐஆர் டெலீட் பண்ணுவியா? ஆமா. என்ன எஃப்ஐஆர் டெலீட் பண்ணுவ? ஆட்சிக்கு வந்தோடனே பண்றோம். என்ன உன் கேலரியில இருக்க போட்டோவா அது? டெலீட் பண்ணிட்டு வேணா ரீசைக்கிள் பின்ல இருந்து எடுத்துக்கிறதுக்கு. என்னத்த பேசுறோம், என்ன பேசுறோம்? பண்ண முடியாதா? ஓ, எனக்கு தேர்தல் ஆலோசகரா வந்து என் உயிரை எடுக்குது. உன்னெல்லாம் யாரையும் அந்த கட்சிக்குள்ள சேர்த்தா? நீங்க தான். வரும்போது நல்ல நெட்டையா இருக்க, மூளை உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை இருக்குன்னு நினைச்சு சேர்த்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தரித்திரியம். சரி, தயவு செஞ்சு போயா, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன். எந்த ஸ்டேஜ்லயும் இவரு பேசாது. அடுத்த ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க, அங்கதான் பேச போறேன். தயவு செஞ்சு பேசாது. என்ன மாதிரி அமைதியா